அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்களின் தசாவதார சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்களின் தசாவதாரம் என்பது 10 அவதாரங்கள் ஆகும். இந்த 10 அவதாரமும் உலக மக்களை காக்கும் வகையில் எடுக்கப்பட்ட அவதாரமாகும். காக்கும் கடவுள் என அழைக்கப்படுகிறார் விஷ்ணு பெருமான் அவர்கள். உலக மக்களை காக்கும் வகையில் எடுக்கப்பட்ட அவதாரமே தச அவதாரம் என்றும் அல்லது பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்களின் 10 அவதாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இவற்றில் தசாவதாரத்திற்கு தசம் என்றால் 10 என்று பொருள். அவதாரத்திற்கு உலகத்தில் இருக்கும் அனைத்து கெட்ட செயல்களையும் விளக்கி உலக மக்களுக்கு நன்மை செய்வதாக இதன் பொருள் படுகிறது. பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்கள் 10 அவதாரங்கள் எடுத்தார். இந்த 10 அவதாரத்திலும் பரம்பொருள் சிவபெருமானை வழிபட்டதற்கு ஏகப்பட்ட சான்றுகள் உண்டு. இப்பொழுது பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்களின் 10 அவதாரத்தில் முதலாவது அவதாரமாக மச்ச அவதாரம். மச்ச அவதாரத்தில் என்ன நடந்தது என்றால், சோமுகாசுரன் என்ற ஒரு சூரன் மாபெரும் வரம் பெற்றிருந்தான். அவன் பரம்பொருள் பிரம்மா அவர்களிடம் இருந்து அனைத்து வேதங்களையும் திருடி சென்று கடலுக்குள் தஞ்சம் புகுந்தான். பிரம்மதேவர் அவர்கள் காக்கும் கடவுளான பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்களிடம் சென்று முறையிடுகிறார். அப்பொழுது மச்ச அவதாரம் எடுத்து அந்த அவதாரத்தில் பெரிய சுறாமீனாக உருவெடுத்தார் பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்கள். சோமுகாசுரனை கடலுக்கு அடியில் சென்று சம்ஹாரம் செய்து வேதங்களை மீட்டு கொண்டு வந்து பிரம்மதேவர் அவர்களிடம் கொடுத்தார் பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்கள். அதன் பிறகு பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்கள் மீன் அவதாரம் எடுத்து கடலுக்கு அடியில் சென்று உலாவி விளையாண்டு வந்தார். இதனால் உலக மக்கள் பெரும் அவதிப்பட்டனர். அப்பொழுது சிவபெருமான் அவர்கள் கொக்கு அவதாரம் எடுத்து விஷ்ணு பெருமான் அவர்களுக்கு பாடம் கற்பித்தார். இரண்டாவதாக கூர்ம அவதாரத்தை பற்றி பார்க்கலாம். அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடந்தனர். இதில் மத்தாக மாந்திரீக மலை பயன்படுத்தப்பட்டது. வாசுகி பாம்பானது கயிறாக பயன்படுத்தப்பட்டது. இந்த கையிலிருந்து நழுவிய இந்த மந்திர மலையை, அந்த நழுவிய மலையை கடலுக்குள் மூழ்காமல் இருக்க ஆமை, அதாவது கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மலையை தனது முதுகில் சுமந்து கொண்டு சிவபெருமானை இந்த மந்திர மலையை சுமக்கும் சக்தியை எனக்கு கொடுங்கள் என்று பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். இதனால் திருப்பார்கடலை கடந்து சாகா மருந்தான அமிர்தத்தை வெளியில் எடுத்து அசுரர்களை மீட்டு கொடுக்காமல் தேவர்கள் உண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். அடுத்ததாக வராக அவதாரத்தை பற்றி பார்க்கலாம். இரண்யாட்சரன் என்ற மாபெரும் அரக்கனை அழிப்பதற்காக எடுத்த உருவமே இந்த வராக அவதாரம். இந்த வராக அவதாரத்தில் பூலோகத்தில் கீழே பாதாள மண்டலத்தில் இரண்யாட்சரன் ஒளிந்து கொண்டான். அனைத்து தேவர்களையும் துன்புறுத்தி வந்தான். இந்த இரண்யாட்சரனை அழிக்க விஷ்ணு பெருமான் அவர்கள் வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி கீழே சென்றார். அப்பொழுது இரண்யாட்சரனை அங்கு சம்ஹாரம் செய்தார் விஷ்ணு பெருமான் அவர்கள். அப்பொழுது அதிக கோபம் கொண்ட வராக அவதாரம் எடுத்த விஷ்ணு பெருமான் அவர்கள் அவர்களை அமைதிப்படுத்த பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் இவரை அமைதிப்படுத்தினார். இந்த இடம்தான் திருப்பன்றிக்கூடு என அழைக்கப்படுகிறது. இந்த தலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததாக நரசிம்ம அவதாரத்தை பற்றி பார்க்கலாம். மாபெரும் அரக்கனான இரண்யகசிபு அவரின் மகனாக விளங்கும் பிரகலாதன் அவர்கள் விஷ்ணு பெருமான் அவர்களின் தீவிர பக்தர் ஆவார். விஷ்ணு பெருமானை பரம எதிரியாக கொண்ட இரண்யகசிபு பெருமாளை வணங்கக்கூடாது என்று எத்தனை முறை எச்சரித்தாலும் பிரகலாதன் அவர்கள் பெருமாளை முழு மூச்சாக வணங்கி வந்தார். இதனால் தன் மகனென பாராமல் இரண்யகசிபு பிரகலாதனை கொல்ல முயற்சி செய்தார். அப்பொழுது தூணிலிருந்து வெளிப்பட்டு இரண்யகசிபுவின் உடலை பிடுங்கி அவரை சம்ஹாரம் செய்த நரசிம்மர் அவதாரத்தில் விஷ்ணு பெருமான் அவர்கள் இந்த கோபமானது தணியவே இல்லை. இதனால் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் சர்வேஸ்வர மூர்த்தியாக உருவெடுத்து நரசிம்மரின் கோபத்தை தணித்தார். அடுத்ததாக நாம் பார்க்கப்படுவது வாமன அவதாரம் ஆகும். மலையாள நாட்டை ஆண்ட மகாபலி என்ற மன்னரின் ஆணவத்தை அடக்க பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்கள் எடுத்த அவதாரமே வாமன அவதாரம். இந்த அவதாரத்தில் வாமனன் அவர்கள் குள்ளர் அவதாரத்தில் இருந்தார்.
அப்பொழுது மகாபலி அவர்களிடம் 3 அடி மண் கேட்டார். அப்பொழுது 1 அடியில் பூமியையும் 2வது அடியில் வானத்தையும் அளந்து விட்டார். 3வது அடி எங்கே வைக்கட்டும் என மகாபலி அவர்களிடம் கேட்டபோது தன் தலையில் வைத்து அவர்களுக்கு முக்தி கொடுத்ததாக இந்த வாமன அவதாரம் கூறப்படுகிறது. இந்த பண்டிகையைத்தான் கேரள மக்கள் ஓணம் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கப்படுவது பரசுராம அவதாரம். இந்த அவதாரத்தில் ஜமதாகினி என்ற முனிவரின் இவரின் மகனாக பரசுராமர் அவர்கள் பிறக்கிறார். இந்த அவதாரத்தில் தாகினி முனிவரின் சிறந்த மகனாகவும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற ஒரு சொல் என்ற கருத்து பூமியில் நிலவ தன் தந்தையின் சொல்லால் தன் தாயின் தலையை கொய்து கொண்டு வந்து கொடுத்தார். பிறகு மகிழ்ச்சியில் இருந்த தனது தந்தையான தாகினி முனிவர் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபோது தன் தாயை மீண்டும் உயிர்ப்பித்து வர வேண்டும் என்று வரம் கேட்டார். இதனால் பெரிதும் ஆனந்தப்பட்ட தன் தந்தையான தாகினி முனிவர் அடுத்ததாக பார்க்கப்படுவது ராம அவதாரம். இந்த ராம அவதாரத்தில் என்ன கூறப்படுகிறது என்றால், ஒருவரை திருமணம் செய்து கொண்டால் ஒருவனுக்கு ஒருவன் தான் வாழ்ந்து வர வேண்டும், மற்றவர் சொல் கேட்டும் நடக்கவும், அண்ணன் தம்பி பாசம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ராம லட்சுமணராகவும் அநியாயத்தை எப்பேற்பட்டாவது கடல் கடந்தாவது அதனை தட்டி கேட்டாகவே வேண்டும் என பரம்பொருள் சிவபெருமான் அவர்களின் பக்தனாக விளங்கும் ராவணனாக இருந்தாலும் அவரை அழித்து அவரிடமே வரம் கேட்டு அவரை அழித்த அவதாரமே இந்த ராம அவதாரம் ஆகும். அடுத்ததாக நாம் பார்க்கப்படுவது பலராம அவதாரம். திருமார் அவர்கள் குருச்சேத்திர போரை நடத்துவதற்காக கிருஷ்ண அவதாரம் எடுப்பதற்கு முன் தனது சைவமானது ராம அவதாரமாக எடுத்ததாக கூறப்படுகிறது. பெருமாள் அவர்கள் தனது சமயத்தை பெருமைப்படுத்துவதற்காக தன் அண்ணனாக எடுக்கப்பட்ட அவதாரமே பலராம அவதாரமாக பார்க்கப்படுகிறது. தசாவதாரத்தில் முக்கிய அவதாரமாக பார்க்கப்படும் அடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம். இந்த அவதாரத்தில் சிவபெருமானை அழிக்கும் தொழிலை இவர் கையில் எடுத்து குருச்சேத்திர போரை நடத்தியும் அதற்கு தூதுவனாகவும் மற்றும் தேரோட்டியாகவும் செயல்பட்டார். தர்மத்தை நிலைநாட்டவே இந்த கிருஷ்ண அவதாரம் எடுக்கப்பட்டது. அடுத்ததாக இறுதியாக பார்க்கப்படுவது கல்கி அவதாரம். இந்த கல்கி அவதாரம் என்பது தமிழக மற்றும் இந்துக்களின் கடைசி அவதாரமாகவும் கலியுகத்தின் அவதாரம் என்றும் கூறப்படுகிறது. கல்கி பகவான் அவர்கள் கலியுகத்தில் தோன்றி கல்கி முற்றியதும் அந்த கலியை போக்க மேலும் அனைத்து தீய செயல்களையும் அழிக்கவும் உலகத்தில் இறை தொண்டு குறைந்து கொண்டே வருவதால் அதனை மீண்டும் நிலைநாட்ட இந்த கல்கி அவதாரம் எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் கல்கி என்பதன் பொருள் முடிவு என்று பொருள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.